தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பணும். எப்படி நம்பணுமா? முழு நிச்சயமாய் நம்பி. தேவன் வேதத்தில் ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அந்த குடும்பத்துக்குண்டான வாக்குத்தத்தம். உன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்குண்டான வாக்குத்தத்தம். உன் வேலை எப்படி இருக்க வேண்டும், உன் வேலைக்குண்டான வாக்குத்தத்தம். உன்னுடைய வருமானம் எப்படி இருக்க வேண்டும், அந்த வருமானத்துக்குண்டான வாக்குத்தத்தம். உன் சந்ததி எப்படி இருக்கணும், அந்த சந்ததிக்குண்டான வாக்குத்தத்தம். உனக்கு ஆயுசு நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆயுசு நாளுக்குண்டான வாக்குத்தத்தம். உனக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சுகத்துக்குண்டான வாக்குத்தத்தங்கள். இப்படி நான் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும் என்று அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். வாக்குத்தத்தங்கள் பார்ப்பது பெரிய காரியம் கிடையாது, வாக்குத்தத்தங்களை படிப்பது பெரிய காரியம் கிடையாது. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்பதை தான் நீங்கள் அறிய வேண்டும். வாக்குத்தத்தங்களை கேட்பது பெரிய காரியம் கிடையாது, வாக்குத்தத்தங்களை படிப்பது பெரிய காரியம் கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில், நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் இருக்குதா, நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி என்றால் ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏன் இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் வரல, ஏன் என் பிள்ளைகளுக்கு வரல, ஏன் என்னை கைது செய்கிற வேலையில் வரல அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எண்ண வேண்டும். அவர் நிறைவேற்ற, எல்லாம் சொல்லுங்க, அவர் வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக, அவர் நல்லவராக, அவர் அற்புதராக எனக்கு இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.